Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vattam. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன 2 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ஸோ 10 கொஷின்ஸாக உங்களுக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த 10 கொஷின். ஸோ 20 to 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ லெட்ஸ் see the first question. Assertion reasoning. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் assertion reasoning தான் கேட்டிருப்பேன். ஸோ assertion A, Prometheus unbound ends with the triumph of Prometheus over Jupiter. Reason R, Prometheus achieves his victory by using force to overthrow Jupiter. ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டை பற்றி ஒரு சில ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து இட் இஸ் அ லிரிக்கல் ட்ராமா இன் 4 act play actually it is. ஸோ இட் இஸ் பை பிபி ஷெல்லி. இட்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1820. ஸோ ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராஜடி பற்றி ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராஜடி ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் எழுதின ஹெச்எல்எஸோட கான்செப்டை வச்சு தான் கண்டினியூஷனாக வந்து ஷெல்லி வந்து ஒரு இமேஜினேட்டிவ் கண்டினியூஷனாக வந்து எழுதியிருப்பார். ஸோ ப்ரொமீத்தியஸ் பவுண்டுங்கிறது ஹெச்எல்எஸோட ஒர்க். ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் இஸ் அ பிபி ஷெல்லி ஒர்க். ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பார். இந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே எப்படி பிகின் ஆகும்னா ப்ரொமீத்தியஸில் வந்து தான் பிகின் ஆகும். ஸோ ப்ரொமீத்தியஸ் த டைட்டன் 2 பேர்த்துலேருந்து தான் பிகின் ஆகும். ஸோ இவங்க 2 பேர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் ஜெயஸ் என்ன பண்ணியிருப்பார்னா for stealing fire and given into humankind. ஸோ ப்ரொமீத்தியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிருப்பார், ரொம்ப ட்ரபிள் ஆகிருப்பார். ஆக்சுவலி எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டரால் ரொம்பவே ட்ரபிள் ஆகிருப்பார். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி வந்து ஹெச்எல்எஸ் எழுதின ப்ரொமீத்தியஸ் வந்து ஆப்போசிட்டானதான் ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். ஸோ ஷெல்லி எழுதின ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த கர்சிங் அண்ட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் ஜூபிட்டர் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சூஸிங் ஃபர்கிவ்னஸ் ஓவர் ஹேட்டட் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் வரும். பட் ஹெச்எல்எஸ் எழுதின ப்ரொமீத்தியஸ் வந்து இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட் ஆக்சுவலி தி ஆப்போசிட் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ assertion A, Prometheus unbound ends with the triumph of Prometheus over Jupiter. Actually it is a correct. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டில் வந்து ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் வந்து மன்னிச்சிடுவார் ஜூபிட்டரை. ஓகேங்களா? ஸோ ப்ரொமீத்தியஸை வந்து மன்னிச்சிடுவார். அது வந்து இட் இஸ் அ ட்ரூ. பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். எதனால் ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அச்சீவ்ஸ் த விக்ட்ரி பை யூஸிங் ஃபோர்ஸ் டு ஓவர்த்ரோ ஜூபிட்டர் அப்படிங்கிறது தப்பு. ஏன் வந்து தப்பு அப்படின்னா the overthrow of Jupiter happens not because Prometheus fight him. ஸோ Prometheus ஃபைட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த overthrow வந்து ஆக்சுவலி நடக்காது. எதனாலனா டெமெகார்கன். ஓகேங்களா? ஸோ டெமெகார்கன் என்ன பண்ணியிருப்பாருனா ரைஸ் பண்ணியிருப்பார் இதை. ஓகேங்களா? ஸோ டெமெகார்கன் ரைஸ் பண்ணியிருப்பார். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா தெத்ரான்ஸ் ஜூபிட்டர். அதனால் ஃபைனலி வந்து ப்ரொமீத்தியஸ் என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ ஹிம்செல்ஃப் ஹி சூசஸ் டு ஃபர்கிவ்னஸ் அண்ட் லவ் விச் மேக்ஸ் ஹிம் ஸ்பிரிச்சுவலி ஃப்ரீ அப்படின்ற கான்செப்ட் வந்து ப்ரொமீத்தியஸ் வந்து போயிடுவார். ஸோ ஆர் இஸ் ட்ரூ பட் சாரி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதில் செகண்ட் ஒன் மேட்சிட். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிட் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ஸ் see it. ஸோ மேட்சிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெத்க்ளிஃப், கேத்ரின் யான்ஷா, த்ரூஸ் கிராஸ் கிரேஞ்ச், யங் கேத்ரின், ஹேர்டான் யான்ஷா அப்படின்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எந்த நாவலில் வருதுன்னா இட் இஸ் அ விதரிங் ஹைட்ஸ். ஸோ விதரிங் ஹைட்ஸ் நாவலில் வருது. இட் இஸ் பை எமிலி பிராண்டோட ஒர்க் தான் இது. இட் இஸ் ரிட்டன் இன் 1847 ஆக்சுவலி. இட் இஸ் அ நாவல் விதரிங் ஹைட்ஸ். இந்த ஸ்டோரி லைன், இந்த ஒர்க்கோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து a foundling from Liverpool who is taken by Yansha to Wuthering Heights where he actually reluctantly cared for by the family and spoiled by his adoptive father. ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா ஹெத்க்ளிஃப் தான். ஸோ ஹெத்க்ளிஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியோட ஹீரோ. ஸோ அவரோட டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போகும். ஸோ அவரும் யான்ஷாவோட டாட்டர் கேத்ரினும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்ற கான்செப்ட் இதில் போகும். லவ் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்ற கான்செப்ட் இதில் போகும். ஸோ முழுக்க ஹெத்க்ளிஃபும் ஆஸ் வெல் அஸ் யான்ஷாவோட டாட்டர் கேத்ரினோட
லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் போகும். ஸோ ஹெத்கிளிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிங் ஜென்டில்னஸ் அண்ட் கல்ச்சர் உள்ள பர்சன். கேத்ரின் யான்ஷா ஹவுஸ் ஆஃப் த விண்டி மார்ஸ். த்ரஸ் கிராஸ் கிரான்ச் கேத்ரின்ஸ் டாட்டர். யங் Catherine loves him deeply. Hareton Earnshaw, son of Hindley Earnshaw. In the characters எல்லாமே it is a very important thing. So இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Next third question. Which of the following best describes Ellington Dashwood struggle throughout the end? Actually இது முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஸோ இது நாவல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஒரு நாவல். இட் இஸ் பை ஜேன் ஆஸ்டின். It is written in 1811. So 1811 her first published novel it is. It is a what genre is novel of manners சொல்லலாம், social satire சொல்லலாம், romance சொல்லலாம். It is a concept of this. So இதில் இந்த ஒர்க்கில் which of the following best describes Ellington Dashwood struggle throughout the novel? So Ellington Dashwood ஓட struggle இந்த நாவல் ஃபுல்லாக வந்து முழுக்க அவங்களோட ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரகிள் இஸ் ஷீ ஸ்ட்ரகிள்ஸ் டு ரீகவுன்சில் ஹர் சென்ஸ் ஆஃப் டியூட்டி, சோஷியல் ப்ராப்பர்ட்டி வித் ஹர் பர்சனல் ஃபீலிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட் வரும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Actually Eleanor Dashwood is the elder. So on the family வந்து Eleanor Dashwood she is the elder. She is a sensible, calm and rational. So sense and sensibility அப்படின்ற ஒரு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா Eleanor Dashwood the sense அப்படின்ற டாப்பிக்கே உகந்த பொண்ணு. Marianne Dashwood. So Marianne Dashwood வந்து பார்த்தீங்கன்னா she is a younger and also she is a emotional, romantic, impulsive. ஸோ சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டேஷ்வுட் தான் போய் சேரும். ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது சென்ஸ் இஸ் நத்திங் பட் எலைனா, மெரைன் இஸ் நத்திங் பட் சென்சிபிலிட்டி. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் தியர் ஃபாதர், ஸோ அவங்க ஃபாதரோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்வுட் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க மதர் கூட தான் ஆக்சுவலி அவங்க லிவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டேஷ்வுட், ஸோ அவங்களோட ஹாஃப் பிரதர். ஸோ ஹாஃப் பிரதர் இஸ் நத்திங் பட் அவங்க என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒய்ஃபோட டாட்டர்ஸ் இவங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் வந்து இருப்பாங்க, தட் இஸ் ஜான் டேஷ்வுட். ஸோ அவங்களோடய வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பெட் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இவங்களுக்கு இடையில அந்த லவ் ஸ்டோரிஸ் வந்து வரும். ஸோ எலினர் வந்து பார்த்திங்கன்னா யார் லவ் பண்ணுவாங்கன்னா எட்வர்ட் ஃபெராஸை லவ் பண்ணுவாங்க. அண்ட் மெரைன் வந்து யார் லவ் பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான் வில்லஃபை தான் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் வந்து ஃபைனலி எண்ட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா எலினர் வந்து எட்வர்ட் ஃபெராஸை வந்து ஃபைனலி ஷீ கெட் மேரிட். பட் மெரைன் வந்து ஜானை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பாதியிலே அந்த லவ் வந்து ட்ராப் அவுட் ஆகிடும். ஸோ மெரைன் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓல்டர் அண்ட் வைசர் கேர்ள். ஸோ மெரைன் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஓல்டர் அண்ட் வைசர் மென்னை தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஷீ மேரீஸ் கொலோனல் பிராண்டன் அப்படின்ற பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் அந்த கண்டுகொண்டேன் அப்படின்ற ஸ்டோரி மாதிரி தான் இந்த கான்செப்ட் வந்து போகும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் லெட்ஸ் see. In the preface, Wordsworth criticized many contemporary poets for ஸோ இந்த ப்ரிஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெனி கண்டெம்ப்ரரி போய்ட்ஸை வந்து நம்ம ஆத்தர் வேர்ட்ஸ்வொர்த் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பார். ஸோ என்னங்கிறது இதில் முழுக்க வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் வந்து 1798 வந்து எழுதியிருக்காங்க. ஹேட் நோ ப்ரிஃபேஸ். So Wordsworth wrote the famous preface for the 1800 edition and expanded it further in 1802. It became the manifesto of English Romanticism அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, so coming to the question. So in the preface, Wordsworth criticizes many contemporary poets for. So இதுக்காக வந்து Wordsworth வந்து நிறைய contemporary poets வந்து criticize பண்ணியிருக்காரு அப்படின்னா using too many poetic devices and artificial diction. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து என்ன ஆர்கியூ பண்ணி பேசியிருப்பாங்கன்னா போயட்ரி வந்து நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஆர்னமெண்டல் லாங்குவேஜை வச்சு யூஸ் பண்ணுறாங்க.
ரியல் ஃபீலிங் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு போயம் எழுதணும்னா இட் ஷுட் பி வெரி ஃபீலிங். ஸோ நம்மளோட ரியல் ஃபீலிங்கை கொடுத்து தான் எழுதணும். பட் இவங்க எல்லாருமே ரியல் ஃபீலிங் கொடுக்காம ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பொயட்டிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஆப்வியஸாக வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what did Hazlitt admire most about Coleridge during his sermon at Shrewsbury? So actually இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா my acquaintance with poets அப்படின்ற ஒர்க் தான் இந்த ஒர்க். ஆக்சுவலி it was written by William Hazlitt. It was written in 1820 through 23, published in the Liberal அப்படின்ற இதில் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த 1823. ஸோ ஜானர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்லெட் எழுதின எஸ்ஸே இது. ஸோ ஹாஸ்லெட் வந்து ரியல் போயட்ஸை பற்றி எழுதியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீ மெட் ரியல் போயட்ஸ். ஸோ சாமுவேல் டெய்லர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1798 மீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாஸ்லெட்டுக்கு அப்போ ஏஜ் என்னன்னா 20 years old ஆக்சுவலி ஹி இஸ். ஸோ அந்த டைமில் வந்து ஷ்ரூஸ்பெரி அப்படின்ற இடத்துல தான் மீட் பண்ணியிருக்காரு. யாருன்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜையும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தையும். ஸோ அந்த டைமில் வந்து ஹாஸ்லெட் வந்து ரிமெம்பரன்ஸ் பண்ணி என்ன மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இந்த ஒர்க்கில் இருக்க முழுக்க ஒரு கான்செப்ட் இது. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்லெட் வந்து கால்ரிட்ஜை என்ன அட்மையர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் ஷ்ரூஸ்பெரியில் நடந்த சர்மன் பற்றி, ஸோ சர்ச்சில் நடந்த சர்மன் பற்றி அதில் சொல்லியிருக்காரு. ஸோ ஹாஸ்லெட் வந்து கால்ரிட்ஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்காரு, சர்மனில் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த டைம் கால்ரிட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொயட்டிக் ஃபிலாசபிக்கல் நிறைய தாட்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கால்ரிட்ஜ் வந்து ஹிஸ் காம்பினேஷன் ஆஃப் பொயட்ரி பற்றி இருந்தது, மெட்டாஃபிசிக்ஸ், இமேஜினேஷன் பற்றியெல்லாம் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஆரட்டோரிக்கல் ஸ்கில் ஆல்சோ ஹீ ஹேஸ். ஸோ ஹாஸ்லெட் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ திறமைகள் இவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால்ரிட்ஜை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி ஸ்ட்ரக் ஆகிருக்காரு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்லெட்டுக்கு வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட கால்ரிட்ஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாஸ்லெட் வந்து முழுக்க வந்து இந்த போயம் ஃபீல்டு, இந்த போயம் எழுதுகிற ஃபீல்டு, ரைட்டர் ஆகிற ஃபீல்டு வரத்துக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்ரிட்ஜ் வேர்ட்ஸ்வொர்த் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 6th one, what emotion is best captured on the shattered visage of the statue? Actually இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா what is it work is Ozymandias work. It is B.B. Shelley. It was published in 1818. It is a form of sonnet form, 14 lines. It is a mixed Italian. So pure Italian இல்லை, it is a mixed Italian as well as Shakespearean rhyme scheme அப்படின்றது சொல்லலாம். It is what is the genre is romantic poem and meditative lyric poem. Okay, ஸோ இந்த ஒர்க்கில் ஆக்சுவலி இந்த ஒர்க்கை வந்து சிம்பிளாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா ஓசிமாண்டியஸ். ஸோ ஓசிமாண்டியஸோட ஸ்டோன் ஆக்சுவலி அவங்களோட கல்லறை, அவங்களோட ஆக்சுவலி ஓசிமாண்டியஸ் இஸ் அ கிங் ஆஃப் கிங், மை நேம் இஸ் ஓசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங் அப்படின்ற ஒரு வேர்டே ஒரு கொட்டேஷன். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரோட கல்லறை அவரோட ஸ்டோன், அவரோட ஸ்டாச்சு, ஸோ அவரோட ஸ்டாச்சு பற்றி தான் இதில் முழுக்க வந்து ஓசிமாண்டியஸ் பற்றி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசிமாண்டியஸ் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஹீஸ் அ ப்ரைட் அண்ட் கோல்டு கமாண்ட். ஸோ ப்ரைடாக இருப்பார். எந்த அளவுக்கு அவர் பாதித்தாலும், எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாலும் அவரோட ப்ரைடையும் அவரோட கோல்டோட கமாண்டையும் அவர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. 7th one, fade far away, dissolve and quite forget what thou among the leaves hast never known. What does the speaker wish to forget? Actually in the poem வந்து பார்த்தீங்கன்னா Ode to a Nightingale. It is by John Keats. It was written in 1819, one of Keats' famous great odes. What is a form is ode form actually. என்ன டோன்னா ரிஃப்ளெக்டட் டோனில் வந்து எழுதியிருப்பாங்க. The speaker hears the song of a nightingale and is overwhelmed by a mix of joy and sadness. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டிங்கேலோட சாங்கை வந்து ஓவர்வெல்டு பண்ணியிருக்காரு. அந்த ஓவர்வேல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிருக்காருன்னா
ஓகே நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஜாய் அண்ட் சேட்னஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் திங்கிங். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இந்த லைனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாட் டஸ் த ஸ்பீக்கர் விஷ் டு ஃபர்கெட். ஆக்சுவலி என்ன ஃபர்கெட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த இந்த போயம் லைன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, த பெயின், சிக்னஸ் அண்ட் ஏஜிங் தட் ஹியூமன் சஃபர்ஸ். இதில் வந்து பேர்டு, ஸோ பேர்டுக்கு மெயினாக பேர்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும், வியர்னினஸ் வரும், ஃப்ரெட் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி தான் ஹியூமன் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா ஏஜிங் வரும், இல்னஸ் வரும், கிரிஃப் வரும். என்ன தான் வந்து நம்மளோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்மி அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே நம்ம ஏஜ் போக 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 என்ன ஆகும், நம்மளோட ஸ்கின், நம்மளோட தோற்றம் எல்லாமே மாறிக்கிட்டே தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 40 ஏஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 40 ஏஜில் வந்து 20 ஏஜ் மாதிரி நினைக்கக்கூடாது. மைண்ட் தாட் ஓகே, பட் என்ன சொல்கிறது, மைண்ட் தாட்ஸ் எல்லாம் கூட ஓகே 20 ஏஜ் மாதிரி நினைக்கலாம். பட் நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 கொண்டு போகுமா, கிடையவே கிடையாது. ஸோ எந்தெந்த ஏஜில் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெயின், சிக்னஸ்ஸு, ஏஜிங் எல்லாமே ஹியூமனோட சஃபரிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 8th one, and all who hear should see them there, and all should cry, beware, beware. Who are them in this line? So beware, beware. So in the poem line வந்து பார்த்தீங்கன்னா it is from Kubla Khan by S.G. Coleridge. It was written in 1797 and it was published in 1816. ஸோ ஜானர் வந்து ரொமான்டிக் போயம் சொல்லலாம், விஷனரி சொல்லலாம், ஃப்ராக்மெண்ட் போயம்னு சொல்லலாம். வாட் இஸ் த ஃபார்ம் இஸ், இட் இஸ் இர்ரெகுலர் ஃபார்ம். இந்த ஒர்க்கில் இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா குப்லா கான் அப்படின்ற ஒரு கிங், ஆக்சுவலி த மங்கோல் எம்பரர் இன் ஜெனாடு அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்லி ப்ளஷர் டோம் டு பி பில்ட் பை த சாக்ரட் ரிவர் ஆல்ஃப் அப்படின்ற கான்செப்ட் விச் ஃப்ளோஸ் த்ரூ கேர்னஸ் மெஷர்ஸ் டு மேன் இன்டு அ சன்லெஸ் சி. இந்த வேர்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைன்ஸில் வர ஆக்சுவலி இதெல்லாம். ஸோ இந்த பேலஸ், த மங்கோல் எம்பரர் ஜொனாடு அப்படின்ற பேலஸ் எல்லாம் எப்படி வர்ணித்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இது கொடுத்துருப்பாங்க. இந்த போயம் லைனில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போயட்ஸ் விஷன் அண்ட் க்ரியேஷன். ஸோ போயட்டோட விஷன், ஸோ தெம் எதை ரெஃபர் பண்ணுது, who are them in this line. So them எதை ரெஃபர் பண்ணி சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா, the them refers to the poet's recreated pleasure, doom and vision. People would be in awe of his creative power and call him dangerous or magical. ஸோ தெம்ங்கிறது எது ரீக்ரியேட் பண்ணி சொல்லுதுன்னா, pleasure, doom and vision தான் க்ரியேட் பண்ணி சொல்லுது. That is a poet's vision and creation. 9th one, was it for this that one, the fairest of all rivers, loved to blend his murmurs with my nurse song? What is the fairest of all rivers that Wordsworth refers to? ஸோ எதை ரெஃபர் பண்ணி நம்ம ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் த ப்ரெல்யூட் புக் ஒன். ஸோ ப்ரெல்யூட் புக் ஒன்ல தான் இந்த போயம் லைன்ஸ் ஆக்சுவலி வரும். The prelude is also known as growth of poet's mind அப்படின்னு சொல்லலாம். புக் அண்ட் சப்டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் ஸ்கூல் டைம். ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோட சைல்ட்ஹுட்டு, ஸ்கூல் டைம் பற்றின கான்செப்ட் தான் இந்த போயமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ஸ்வர்த் வந்து he published in this. So it was written in 1798 to 1799. What is the form? It is a blank verse form. Genre வந்து பார்த்திங்கன்னா it is a long autobiographical poem. ஸோ இந்த போயமில் வந்து எதை ரிமெம்பர் பண்ணி பேசுவாங்கன்னா, த ரிவர் டர்வண்ட் நியர் ஹிஸ் ஹோம். ஸோ அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்க ரிவர் டர்வண்ட்டை பற்றி ரிமெம்பர் பண்ணி பேசுவார். சைல்ட்ஹுட் கேம்ஸ் பற்றி பேசுவார். அண்ட் ஆல்சோ கண்ட்ரி சைடு எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற கான்செப்டில் பேசுவார். அண்ட் ஹீ ரீகால்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் ஃப்ரீடம், ரன்னிங், ஸ்கேட்டிங், ரைடிங், பேர்ட் ஸ்னாரிங், wood hunting அப்படின்ற கான்செப்டில் சொல்லியிருப்பார். He also describes moments of fear, sometimes nature felt alive, watchful and even threatening அப்படின்ற கான்செப்டில் சொல்லியிருப்பார். ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங் ஆஃப் பியூட்டி அண்ட் ஃபியர் தாட் ஹிம் ஹியூமானிட்டி, இமேஜினேஷன் அண்ட் மாரல் ஆவ்னஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் இந்த போயமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாரு. த டர்வண்ட், ஸோ த டர்வண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரிவர். ரிவர் டர்வண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்ருக்கும்.
ஸோ இவரோட வீட்டு பக்கத்தில் ஆக்சுவலி வேர்ட்ஸ்வர்த் வந்து எந்த இடத்துல வந்து க்ரோ அப் ஆயிருப்பார் அப்படின்னா காக்கர் மவுத் அப்படின்ற இடத்துல. காக்கர் மவுத் அப்படின்ற இடத்துல தான் வந்து க்ரோ ஆயிருப்பார். வேர் த ரிவர் டர்வெண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும். ஆக்சுவலி பக்கத்துலேயே வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோட லல்லபீஸ்லாம் பக்கத்தில் கேட்குமா. ஒரு வீட்டு பக்கத்தில் வந்து நர்ஸோட லல்லபீஸ். ஸோ லல்லபீஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாளாட்டுறது, இதோட சவுண்டெல்லாம் அவருக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 10th one, why does lamb find the South Sea House interesting? ஸோ சவுத் சி ஹவுஸ். ஸோ சவுத் சி ஹவுஸ் வந்து யார் எழுதுறதுன்னா சார்லஸ் லாம்ப் எழுதின ஒர்க் அது. இட் வாஸ் ரிட்டன் இன் 1820. இட் இஸ் அ பர்சனல் எஸ்ஸே. ஸோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜிக் சொல்லலாம், ஹியூமரஸ் சொல்லலாம், ஜென்ட்லி சட்டாரிக்கல்னு சொல்லலாம். ஸோ சார்ல்ஸ் லாம்ப் டிஸ்கிரைப்ஸ் an old half-forgotten office building called the South Sea House near the Bank of England-ஓட விஷயம் தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க. 1720 சவுத் சி பர்பில் ஒரு கிராஷ் வந்து நடந்திருக்கும், ஃபினான்ஷியல் கிராஷ் வந்து நடந்திருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப குவைட்டாக ஸ்லீப்பியாக அவர் வந்து இருந்திருப்பார். ஸோ அந்த கான்செப்ட் வந்து கேள்விப்படுவார். ஸோ கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே இது ஒர்க்காகவே எழுதலான்னு சொல்லிட்டு ஹீ வாஸ் ரிட்டன் திஸ் ஒர்க் தி சவுத் சி ஹவுஸ். த சவுத் சி ஹவுஸ் வந்து எது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, இட் இஸ் குவைட் ஓல்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் இன்கம்யூனபிள் சார்ம். செக்ஷன் ஓல்டான ஒரு விஷயம், ரொம்ப குவைட்டான விஷயம், ஆனால் இட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்கம்யூனபிள் சார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் வந்து முடிச்சிருப்பார். ஸோ ஐ திங்க் ஸோ you can able to understand this 10 MCQs. I know it will be very useful to you for your examination as well as what ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ அட் எனி டைம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ நீட் மெட்டீரியல்ஸ் மீ யூ கேன் கால் மீ. ஸோ கிளாஸஸ்மே வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த் எண்டில் வந்து போட்டுருவேன். அதோட ஸ்கெடியூல் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் யூடியூப்பில் வந்து